அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இப்போ நம்ம ஒலு செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான தூண்களில் ஒன்று தொழுகை. தொழுகைக்குரிய முக்கியமான கண்டிஷன் ஒலு. ஒலு இல்லாமல் தொழுகை நிறைவேறாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. குர்ஆன்லேயே அல்லாஹ் இதை நமக்கு வலியுறுத்தி சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா கும்தும் இல ஸலாத்தி ஃபக்ஸிலு வுஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிகி. மூமின்களே, நீங்கள் தொழுகைக்கு தயாரானீங்க அப்படின்னா உங்களுடைய முகத்தை கழுவிக்குங்க. ஐதியக்கும் இலல் மராஃபிகி, முழங்கை வரைக்கும் உங்களுடைய கைகளை கழுவிக்குங்க. வம்சாஹு பிரு ஊசிக்கும், உங்களுடைய தலையை மசஜ் செஞ்சுக்குங்க, ஈர கையால் தடவிக்குங்க. அர்ஜுலக்கும் இலல் காபைன், கரண்ட கால்கள் வரைக்கும் கால்களை கழுவிக்குங்க. குர்ஆன்லேயே அல்லாஹ் இதை நமக்கு வலியுறுத்துகிறான். அதனால் இது ஒவ்வொரு முஸ்லீமும் இதை சரியாக எப்படி செய்யணுங்கிறத நபிகளார் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதை தெரிந்து கொண்டு அதை நம்ம செயல்படுத்தணும். ஒலு செய்கிறவர் முதல்ல நாம் ஒலு செய்கிறோம், நாம் இந்த ஒரு இபாதத்தை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிற வலியுறுத்தி இருக்கிற இந்த இபாதத்தை செய்கிறோங்கிற அந்த உணர்வோடு அந்த எண்ணத்தோடு அவர் அந்த காரியத்தை செயல்படுத்தணும். இப்போ அந்த நீயத்தோட அந்த எண்ணத்தோட இப்போ நம்ம ஒலுவை ஆரம்பிக்கிறோம். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய பேரால் செய்யணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லது பிஸ்மில்லாவோடு நம்ம துவங்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒலுவ ஆரம்பித்தாங்க அப்படின்னா, தண்ணி எடுத்து முன் கைகளை கழுவுவாங்க. முதல்ல வலது கையை இடது கை ரெண்டு முன் கை மணிக்கட்டு வரைக்கும் உண்டான பகுதியை நல்ல சுத்தமாக கழுவிடுவாங்க. ரெண்டாவது, தண்ணியை எடுத்து வாய் கொப்பளிப்பாங்க. அதில் ஒரு பகுதியை வாய் கொப்பளிக்கிறது, மிச்சமுள்ள பகுதியை கொண்டு நாசிக்குள்ள தண்ணியை செலுத்தி நாசியை இடது கையால் சுத்தப்படுத்துவாங்க. அடுத்து முகத்தை கழுவுறது. அடுத்து கைகளை முழங்கை வரைக்கும் கைகளை கழுவுவாங்க. தலைக்கு மசகு செய்கிறது. தலைக்கு மசகு செய்கிறத பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாம் அந்த ஈர கை இருக்குது, அந்த ஈர கையோடு தடவினாலும் ஓகே தான். இல்லைன்னா தனியாக அந்த ஈரத்தில் கைகளை மீண்டும் நினைத்து கொண்டு தலைக்கு ரசூலுல்லாஹ் மசகு செய்வாங்க. நெற்றியினுடைய அந்த தலைமுடி ஆரம்பமாகுதுல, அங்கேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும், தலையின் கடைசி வரைக்கும் ஒரு தடவு. பிறகு அப்படியே முன்பக்கத்தில் எங்கே ஆரம்பித்தோமோ அது வரைக்கும் ஒரு தடவு. இங்கேருந்து துவங்குறோம், அங்கே போய் பிடரி வரைக்கும் கொண்டு போய் முடிக்கிறோம். பிறகு பிடரியிலிருந்து துவக்கிறோம், முன்பகுதி வரைக்கும் முடிக்கிறோம். இதோட மசகு முடியலை, இன்னும் இருக்குது. காதில் மசகு செய்யணும். நம்மளோட ஆட்காட்டி விரலை உள்ளே வச்சுக்குவாங்க, அதனுடைய உட்பகுதியை ஆட்காட்டி விரலால் தடவுவாங்க. பின்புறத்தை பெருவிரலால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மசகு செய்வாங்க, தடவுவாங்க, ஈரக்கையால் தடவுவாங்க. தலைக்கு மசகு செய்கிறத பொறுத்த வரைக்கும் அது ஒரு தடவையே போதுமானது. கடைசியாக கால்களை கழுவுறோம். இந்த கால்களை கழுவும் போது இந்த பின்பகுதி ரொம்ப கவனத்துக்குரியது. ரசூலுல்லாஹ் அதை எச்சரிக்கையாகவே செஞ்சாங்க. வயலுல்லில் ஆக்காபி மினன்னார், இந்த பின்கால்களை சரியாக கழுகாமல் இருக்கிறவங்களுக்கு கேடு உண்டாகட்டும், அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குங்கிற அளவுக்கு. ஏன்னா பெரும்பாலும் நாம் இப்படி தண்ணி ஊற்றுவோமா, முன்பகுதி மறைஞ்சிடும், பின்பகுதி கழுவப்படாமல் விடுபட்டு விட வாய்ப்பு இருக்கிறது. எனவே செய்கிற எல்லாவற்றையுமே முழுமையாக பரிபூர்ணமாக செய்யணுங்கிற அடிப்படையில் நபிகளாருடைய வலியுறுத்தலை நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ நாம் செஞ்ச இந்த உதவுடைய உறுப்புகளை கழுகிறத பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக ஒரு தடவை கழுவுனாலே போதுமானது, ஒலு கூடிடும். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நபி வழியை பின்பற்றியதாகத்தான் அர்த்தம். தேவைப்பட்டால் 2 தடவையும் நாம் கழுவிக்கொள்ளலாம், தேவைப்பட்டால் 3 தடவை கூட கழுவிக்கொள்ளலாம். 3 தடவைக்கு மேலே கழுவக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு எச்சரிக்கையை சொல்கிறாங்க. ஃபமன் ஜாத அலா ஹாதா ஃபகத அஸாஅ வ தஅத்தா வ ஸலம. யார் இதுக்கு மேலே 3 தடவை செஞ்சு காட்டிட்டு சொல்கிறாங்க, இதை விட அதிகமாக யார் செய்கிறாங்களோ அவங்க தவறு செஞ்சிட்டாங்க. ஒத்த அத்தா வரம்பு மீறிட்டாங்க. லலமை அவங்க அநியாயம் பண்ணிட்டாங்க. ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு கடுமை காட்டுறாங்க பாருங்க. இது அப்போ அது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு மிக முக்கியமான ஒரு தாத்பரியம் ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ரொம்ப சாதாரணமாக தண்ணி தானே, தண்ணி மாதிரி செலவழிக்கிறதுங்கிறோம். தண்ணி தான் ஆகப்பெரிய அருள். அது ரொம்ப கரெக்டாக செலவு பண்ணணுங்கிற விஷயத்தை நபிகளார் இதன் வழியாக நமக்கு சொல்லி தர்றாங்க. ஒன்று இவ்வளவுதான் ஒலுவுடைய செய்முறை இதுதான். ஆனால் இதோடு முடிக்காமல் இதுக்கு பிறகு ஒரு பிரார்த்தனையோடு ரசூலுல்லாஹ் முடிக்கிறாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்
வா அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இது ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையோடு நாம் முடித்தோம்னா நபிகளார் காட்டிய வழிமுறைப்படி நாம் ஒது என்கிற இந்த இபாதத்தை வணக்கத்தை நிறைவு செய்து விட்டோம் என்று பொருளாகும்.